தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நிகழ்ச்சியில் திமுகவை சேர்ந்த இள புகழேந்தி அவர்கள் நம்மிடையே வந்து இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட பேசலாம். சார் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அ கேளுங்க. தற்போது இன்னைக்கு இப்ப ரொம்ப பேசிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா, சீமான் குறித்த அந்த செய்திகள், அதற்கு அவர் செய்தியாளர்கள்ட்ட பேசக்கூடிய விதங்கள், இதுதான் இன்னைக்கு வந்து செய்திகளாக நெறைய வந்துகிட்டு இருக்கு. பொதுவா சீமான் அவர்களுடைய இந்த பேச்சை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அந்த நபரை நாம எப்படி பார்க்கிறோம்னா, விளம்பரத்துக்கு அலைகிறவன் என்பது மட்டும் இல்ல. கூலிக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு ஆளாகத்தான் நான் பார்க்கிறேன். ஒரு எடுபிடியாகத்தான் பார்க்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு அரசியல் ரீதியாகவும், இல்ல வேறு விதமாகவும் எந்த விதமான கண்ணோட்டத்தோடும் அந்த ஆளு தான் கட்சியை பத்தி பேசுறதோ அதெல்லாம் உண்மையே கிடையாது. தேவையே இல்லாமல் இன்றைக்கு தந்தை பெரியாரை விமர்சனம் செய்வது. ஐயா பெரியார் அவர்களை இழிவாக, கேவலமாக பேசுறது. இது எதுக்கு அவனுக்கு வேலை? இப்ப நாளைய தேர்தல்ல இததான் அவன் பேசி ஓட்டு கேட்கணுமா? என் கட்சி வந்தா இத செய்யும், அந்த கட்சி இது இருக்கு. ஒரு ஆரோக்கியமான அரசியல் விவாதத்துக்கு வரக்கூடாதா? ஆக உண்மையான நோக்கத்தை சரியான நிலையில கொண்டு போகாமல், இவன் ஒரு வழியில கொண்டு போறான்னா சந்தேகம். அந்த சந்தேகத்திற்கு அடிப்படை காரணமே காசு வாங்கிட்டு கூலிக்கு வேலை செய்யறது. என்னன்னா, ம் ஒன்றியத்துல யூனியன்ல இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ், பிஜேபி தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திராவிட இயக்கத்த எதிர்க்கணும். திராவிட இயக்கத்தை எதிர்க்கிறதுக்கு சின்ன சின்ன கட்சிகள் எல்லாத்தையும் சேர்க்கணும். அப்படி சேர்க்கறதுக்கான ஒரு நிலையில வரும்பொழுது, இந்த ஆக்டர், ஒரு நாடக நடிகர், சினிமா டைரக்டர், இந்த ஆளு பண்ணிக்கிட்டு இருக்கிற லூட்டியும் மற்றவற்றும் பிரபலமாவது மட்டும் இல்ல. இந்த ஆளே போய் நான் செய்யறேன், எனக்கு இவ்வளவு பணம். அப்படி என்று பணத்தை பேசிட்டு, ஐயாவை பற்றி கேவலமாக பேசிட்டு சிரிச்சுட்டு உட்கார்ந்திருக்கிறான். இது மிக மிக கேவலமான ஒரு செயல், இழிவான செயல். ஆனா அதனால நீங்க தான் சொல்றேன். அ நீங்க சொல்றீங்க, அவரு சொல்றது எல்லாமே பொய் தான். ரொம்ப கேவலமா பேசுறாரு அப்படிங்கிறத சொல்றீங்க. ஆனா அவங்களுடைய நாம் தமிழர் கட்சி தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கெல்லாம் எங்ககிட்ட ஆதாரம் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. நீதிமன்றத்துல ஆதாரத்த குடுப்போம் அப்படிங்கிறதையும் சொல்றாங்களே. ஆதாரத்தை போய் மாட்டி வச்சுக்கிட்டு போட்டோ எடுத்துக்க சொல்லுங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த ஆள் எப்பேர்ப்பட்ட பொய்யன் என்பதுல ஈழப் பிரச்சனைகள வெளிய வந்துடுச்சு. ஈழப் பிரச்சனையில தமிழர்களுக்கு, தமிழர்களின் வீரத்திற்கு, மாவீரத்திற்கு அடையாளமாக இருப்பது பிரபாகரன் என்ற பெயர். அப்படிப்பட்ட அவர, இப்படிப்பட்ட நபர்கள் போட்டோ எடுத்துக்கிற மாரி அத கிளிக் பண்ணி காட்டுறது, நான் போய் அங்க இருந்தேன், அத சாப்பிட்டேன், இத சாப்பிட்டேன்னு பொய் பேசுறது. இப்ப அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் ஸ்வீடன்ல இருந்து கூட இப்ப மறுத்திருக்காங்க. 8 நிமிஷம் தான் இந்த ஆள் அவர போய் பார்த்தது. இவங்கலாம் இந்த சினிமா படம் சம்பந்தமா போன கும்பல். இந்த கும்பல்ல ஒரு ஆளாக இருந்துட்டு, அங்க போயிட்டு வழக்கம் போல ஆக்ட் பண்றது, மத்தவங்கள மிஞ்சி நடிச்சு ஏதாவது காட்டுறது. அவ்வளவுதானே தவிர வேற ஒண்ணுமே நடக்கல அங்கன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. நீ ஏன் பொய் பேசுற? அத சாப்பிட்டேன், இத சாப்பிட்டேன், எனக்கு வச்சாரு. அவர் எப்பேர்ப்பட்ட ஒரு மாபெரும் தலைவன். அந்த தலைவன, அந்த வீரன போர்க்களத்துல இருக்கிறவர போயி, சும்மா சினிமாவுக்கு பந்தோபஸ்து மாரி போயிட்டு, நடிக்கிறதுக்கு போயிட்டு, இல்ல டைரக்ட் பண்ணதுக்கு சான்ஸ் கேட்டுக்கிட்டு அலையிற ஆளு. நீ அத பெருசு பண்ணி இங்க ஏமாத்துன பொய்ன்னு போச்சு. நீ ஒரு பொய்யன். அதுக்கு மேல என்ன தெரியுமா? பொய்யன் மட்டும் இல்ல. சுத்தமா மடையன், முட்டாள்தனமான பேட்டிகளும் குடுக்குறது. AK-74ல எனக்கு பயிற்சி குடுத்தார். AK-47 தான் துப்பாக்கி. இந்த நபரு AK-74ல அவரே குடுத்தாராம் பிரபாகரன். அவர் இவனுக்கு குடுத்தாராம். ஆக எல்லா விதத்திலேயும் தன்னை அடையாளப்படுத்துகிறது, தன்னை பெரிய மனுஷனா காட்டிக்கிறது, பெரிய வீரனாக தன்னை காட்டணும்ன்ற ஆசைப்பட்டுக்கிட்டு ஒண்ணு கிடக்கு ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்கிற நபர். ஆனா ஒண்ணு, எந்த நேரத்துல இந்த ஆள் மாத்திக்குவான், எந்த நேரத்துல திரும்பிக்குவான்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஐயாவை பற்றி, பெரியாரை பற்றி ரொம்ப உயர்வாக நான் பெரியாரின் தொண்டன்னு பேசினால தான். ஆமா. பெரியார் போல ஒரு தலைவன் இல்ல கிடையாதுன்னு அது ஏன் சொன்னான். அந்த அது ஏன் அந்த சேஞ்ச் ஏன் இப்போ ஒரு ஆரம்ப காலகட்டத்துல பெரியாருடைய வழியின் கீழ் தான் அவங்க கட்சியினுடைய அறிக்கைகள் எல்லாமே இருந்தது அப்படின்னு அவங்க கட்சியில இருந்த முன்னாள் உறுப்பினர்கள் எல்லாருமே சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்போ திடீர்னு ஏன் இந்த நேரத்துல பெரியாரை ஏன் அவர் விமர்சிக்கிறார்? நேத்தைய பேட்டிகள்ல கூட பார்த்தோமேனா முத்துராமலிங்க தேவரையும் பெரியாரையும் வச்சு ஒரு இஷ்யூ மாதிரி அவங்க கொண்டு வர்றாங்க அப்படின்னா, இதுக்கு பின்னாடி இருக்கிறது யார்? சீமானுக்கு பின்னாடி இருந்து அவங்க யாராவது இயக்குறாங்களா? சீமானை முதலில கொண்டு ஃபீல்டு நிறுத்துறதே துக்ளக் குருமூர்த்தி தான். அதனுடைய வயாவ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரூட் எங்க போகுதுன்னு. அவங்க எழுதி குடுக்கிறதே இவன் வசனம் பேசிட்டு உட்கார்ந்திருக்க வேண்டியதுதான் இந்த ஆளுடைய வேலை. இப்ப வரைக்கும் அவர் தான் நீங்க வழி நடத்துறாரா? அதான் ஆர்எஸ்எஸ் கூட்டம். அதுக்கு சில லிங்க் இருக்கு. இவர்கள் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய தலைவர்களாக இருந்தவர்கள எல்லாரையும்
இன்னைக்கு மரியாதையாக அவங்கள மதித்து வணக்கம் சொல்ல வேண்டிய கட்டவங்கள அவங்க 2 பேருக்குள்ள அன்னைக்கு நடைபெற்ற ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை பிரச்சனை அதை பெருசா பேசுறது. அப்ப என்ன அர்த்தம்? ஐயா பெரியார் அவர்களை இழிவுபடுத்தணும், பெரியார் அவர்களை இழிவுபடுத்திட்டு அவருடைய பவரை குறைக்கணும் கற்பனை பண்றான். ஆனால் ஒண்ணு, இவர்களைப் போல எத்தனை நாய்கள் குலைச்சாலும் சூரியனுடைய பனி நிக்க போறது கிடையாதுன்ற மாதிரி ஐயா அவர்களுடைய சமூக நீதி காப்பு கொள்கைகள் தான் இன்னைக்கு எல்லாரையும் வாழ வச்சிருக்கு. இன்னும் கூட ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, தந்தை பெரியார் அவர்கள் எல்லாருக்கும் எல்லாமும் இருக்கிறவர். இப்ப திராவிட மாடல் எங்க தலைவர் சொல்ற மாதிரி. ஏன் அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னா, காமராசரு முதல்வராக நான் பதவியேற்க மாட்டேன், எனக்கு படிக்கிறதுக்கு அவ்வளவு கல்வி இல்லைன்னு சொல்லும்போது ஐயா தான் என்ன சொன்னார் தெரியுமா? படிச்சவன் தான் முதலமைச்சரா வரணும்ன்றது இல்ல, அடுத்தவர்களை படிக்க வைக்கிறவன் தான் முதலமைச்சரா வரணும், நீ படிக்க வை அப்படின்னு சொல்லி அவருக்கு பக்கபலமான ஊக்கத்தை கொடுத்தவர் தந்தை பெரியார். அப்பதான் ஆரம்ப பாடசாலை. அப்புறம் முத்தமிழறிஞர் கலைஞர் வந்தார். கல்வித்துறையில இந்தியாவிலே நம்பர் 1 காலேஜஸ்ல திமுக திராவிட இயக்கம் எல்லாம் பண்ணுச்சு. இப்படி அந்த மாதிரியான பணிகள், அந்த மாதிரியான செயல்களை, மகளிருக்கான கல்வி, மகளிருக்கான உயர்வு எல்லாத்துக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த திராவிட இயக்கத்தை ஒண்ணுமே இல்லை. நான் இப்ப கூட சொல்றேன், ஒரு பஞ்சாயத்து போர்டுல இருக்கிற ஒரு மெம்பர் நம்ம தோழர்கள் இருக்காங்க, பஞ்சாயத்து போர்டுல நம்ம நண்பர்கள் இருக்காங்க, பஞ்சாயத்து போர்டுல இருக்கிற ஒரு நம்பருக்கு நின்னா கூட இவன் டெபாசிட் போயிடுவான். இவருக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது, தரமும் கிடையாது. இல்ல ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல நீங்க சொல்றீங்க இப்போ அவர் வின் பண்ணவே முடியாது, ஈரோடு தேர்தல் நாங்க தான் வின் பண்ணுவோம் அப்படிங்கறத முதல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாரு. இப்போ இடையில என்ன சொன்னாரு அப்படின்னா, திமுக பணம் கொடுத்துட்டாங்க, அவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவரோட ஸ்டேட்மெண்ட் மாறி மாறி வருது இல்லையா? இது என்ன ஒரு மனம் இல்லையா அவரோட? நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் ஏற்கனவே இன்னொருத்தவங்க நடந்தத தனக்கு நடந்த மாதிரி வச்சு அவர் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இந்த அரசியல நீங்க முன்னாடில இருந்து பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா? அதனால கேட்கிறேன். ஓட்டு கேட்க போகும்பொழுதே தெரியும். நானும் ஒரு 4, 5, 6 தடவை தேர்தலில் நின்று இருக்கேன். வெற்றி 3 முறை பெற்றிருக்கிறேன், வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறோம். ஆனால் தேர்தல்ல மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கும் போதே ஓரளவுக்கு புரியும். இவர்கள் சீமானுடைய கட்சி என்ற பேர்ல உங்க ஓட்டுக்கு இறங்கும் போதே எதிர்ப்பு. ஏன் எதிர்ப்பு? வெறும் அரசியல் எதிர்ப்பு மட்டும் இல்ல, ஈரோட்டு மக்கள் கிட்ட போய் பெரியாரை பற்றி இழிவாக கேவலமாக பேசிட்டு ஓட்டு கேட்க போறது பெரிய இவரு நினைப்பு இருக்கு. அங்க ஏற்கனவே கொஞ்ச நஞ்சம் இருந்த இது கூட எல்லாமே போயிடுச்சு. அதனால பளிச்சின்னு தெரியுது, மிகப்பெரிய தோல்வி. இருந்தாலும் என்ன நினைச்சான், மற்ற கட்சியெல்லாம் நிக்கல, அந்த கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் நம்ம தனக்கு ஓட்டு போட்டு தன்னை ஜெயிக்க வைப்பாங்கன்னா கற்பனையில போனாப்புல. அந்த கட்சியிலையும் ஒன்னும் ஓட்டு போட வரமாட்டான். ஓட்டு போட வந்தா கூட பெரியாரை தாக்குகிற இவனுக்கு எவனும் ஓட்டு போறதுக்கு தயாரா இருக்க மாட்டான்றத ஒரு நிலை வந்திருக்கு ஈரோட்டை பொறுத்த வரைக்கும். அதனாலதான் அன்னைக்கு அதை சொல்லிட்டு இன்னைக்கு இதை சொல்லிட்டு குழப்பிக்கிட்டு கிடக்குறாப்புல. அவங்க வேட்பாளர் போற இடத்தெல்லாம் திருப்பி அனுப்புறாங்க மக்கள். சார் இதுக்கு அப்பனா அவர் சொல்ற மாதிரி இதுல அதிகபட்ச அளவு வின் பண்ணிடுவேங்கிற மாதிரியும் சொல்றாரு. அதுக்கான வாய்ப்பு இருக்குமா? அது கற்பனை. கதையாசிரியர் தானே, எப்படி வேணா ஸ்கிரீன் பிளேல எழுதலாம். இந்த சீன்ல அப்படி எழுதி அடுத்த சீன்ல அப்படி எழுதலாம். கிளைமேக்ஸ் வரும்போது சுத்தமா போயிடும். ஓகே. இன்னைக்கு பார்த்தா இன்னைக்கு இருக்கிற நேற்று பார்த்தா சில பிரதான செய்திகள்லாம் என்ன வந்துருந்துச்சு அப்படின்னா, ஆதவ அர்ஜுனா அவர்கள் விஜயனுடைய தாவேகா கட்சிக்கு ஆலோசகர்களா செயல்பட போறாரு அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துருந்துச்சு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அவர் ஏற்கனவே விடுதலை சிறுத்தை கட்சிகளை இருந்தாங்க, அப்பவே ரொம்ப அவர் பத்தின ஹாட்டான சில நியூஸ் எல்லாம் வந்துகிட்டு இருந்தது. இப்ப தாவேகாவுக்கு ஒருவேளை இது சொல்லப்படல, பட் போகலாம் அப்படிங்கிற மாதிரியான சில செய்தி எல்லாம் சொல்றாங்க. அங்க போயிட்டார் அப்படின்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? அதை அப்படியே தமிழ்நாட்டு மக்களுக்காக அப்படியே உயர்ந்து உழைச்சவரு, சிறைச்சாலைக்கு போனவரு, தமிழ் மொழியை காப்பாற்ற பாடுபட்டவரு, தமிழர்களுக்கு இடஒதுக்கீட்டுக்காக பாடுபட்ட மாபெரும் தியாகி இல்ல, அப்படியே தண்ணியை அர்ப்பணிச்சவர் இல்ல, ஒண்ணும் கிடையாது. ஏசியில உட்காந்துக்கிட்டு குழுகுழுன்ற அறையில உட்காந்துக்கிட்டு ஆலோசனைகள் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளு. நீ ஒரு நான் தான் பிரசாந்த் கிஷோர் தேர்தல் வியூகர் பிரசாந்த் கிஷோரை நான் தான் திமுகவுக்கு அழைச்சிட்டு வந்ததே நான் தான் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணிக்கிறாரு. அததான் நான் சொல்றேன், ஒரு கேம்ப் ஆபீசர் மாதிரி ஒரு குரூப் ஆபீசர்ஸ். இவங்கெல்லாம் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற நபர்கள் தானே தவிர மக்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் தொடர்பு கிடையாது. இல்ல சார், ஆனா அவர் விகடன் மேடையில என்ன சொன்னார்னா, விசிகாவுக்கு கேம்பெயினை நான் தான் அதிகரிச்சு கொடுத்தேன், மாவட்ட செயலர் இவங்க எல்லாம் முறைப்படுத்தி வச்சு அதை சீர் பண்ணதே நான் தான் அப்படின்னு சொல்லி அந்த கிரெடிட் அவர் எடுத்துக்கிறாரு. அவரு சொல்லிக்கிட்டு அவரு எடுத்துக்கிறாருன்றீங்க. அவரு சொல்லிக்கிறாரு, ஆனா அந்த கட்சியில இருந்து போய் நீக்கிட்டாங்க. ஏன் நீக்கினாங்க?
அதுக்கு சொல்ல சொல்லுங்களேன். நீக்கிட்டாங்கன்னு சொல்றாரு அவரு. எனக்கு அந்த மாதிரி நிலைமைய குடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி அவரு ஆமா. வெளிவந்தார். கடைசி நீக்கி அறிக்கைய பார்க்கிறப்போ ஒரு திரும்ப கட்சியில சொல்லக்கூடிய வசனத்த சொல்லி தானே அவர் முடிச்சாரு. நான் என்ன சொல்றேன், ஒரு கட்சியில எப்படி இயங்கணும்னு உனக்கு தெரியல. நீ வந்து ஒரு ஆபீசர் மாரி இருந்துகிட்டு, இங்க ஆர்எஸ்எஸ் ரவி இருக்கான்ல, ஆர்எஸ்எஸ் ரவின்னு ஒரு ஆளுநரு. இந்த ஆர்எஸ்எஸ் ரவி மாரி தன்னை பற்றி உணராமல் தன்னை பற்றி ஒரு கட்சியில போயிருக்கிற. விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கிற, அங்க தலைவராக திரும்ப இருக்கிறார். அந்த கட்சியில் இருக்க விதிமுறைகள் படி நீங்க இல்லாம, எல்லாத்தையும் தாவி குதிச்சு, தாண்டி குதிச்சு, நீ லீட் பண்ணிக்கிட்டு போகும்போது பிரச்சனைகள் வந்தது. அதனால அவங்க நடவடிக்கை எடுத்தாங்க. இப்ப நீ விஜய் கிட்ட போயிட்ட. ஒரு புத்தகம் ஒண்ணு போடுறோம்ன்னு சொல்லிட்டு, அந்த புக்க போட்டு அவர வச்சுக்கிட்டு, விஜய் கட்சியில ஒரு பதவி கிடைக்கணுமா? எழுதி வச்சுக்கங்க. எப்படி எது நடந்தாலும் சரி, இந்த நபர் நீங்க சொல்ற அந்த ஆளு என்னைக்குமே எந்திரிக்கவே முடியாது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு. காணாம போயிடுவாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு ஆபீஸ் தானே. இந்த ஆபீஸ் இல்லன்னா அந்த ஆபீஸு. இது இல்லன்னா அங்க அப்படின்னு போய்க்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்சியாக போகக்கூடிய ஆட்கள். ஓகே. அடுத்ததாக தமிழக பாஜகல கோஷ்டி மோதல் நடக்குது அப்படின்னு சொல்லி சில ஊடகங்கள்ல செய்திகள் எல்லாமே வெளியானுச்சு. இத எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் வந்து சில வருஷங்களுக்கு பிறகு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய தலைவர்கள பாஜகவினர் வந்து மாத்துவாங்க. அந்த வகையில இந்த முறை அண்ணாமலைக்கும் வந்து பதவி கொடுப்பாங்களா? இல்ல கொடுக்க மாட்டாங்களா? அப்படிங்கிற விஷயமும் இருக்கு. தமிழிசை, வானதி சீனிவாசன் இவங்கலாம் வந்து டெல்லி மேலிடத்துக்கு போயி ரிப்போர்ட் எல்லாமே சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சில பேப்பர்கள்ல, சில ஊடகங்கள்ல செய்திகள்லாம் வெளியானது. நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? இப்ப பாஜக என்பது பாசிச பாஜக. அது பாசிஸ்ட். ஹிட்லருனுடைய கொள்கையில இருக்கிறது. ஹிட்லர் நாஜி கொள்கையில இவங்கெல்லாம் இந்த பாசிசம் இந்த இதுல இருப்பாங்க. இந்த நபர்கள நம்ம பார்க்கறதுக்கு இவன் ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கான்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அது ஒரு பொம்மை கட்சி. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பொம்மை விளையாட்டு மாரி. பட் ஆஹா, தேசிய ஓஹோன்னு லெவல்ல ஸ்ட்ராங் ஆயிட்டாங்களோ? ஆ தேசிய லெவல்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ? தேசிய லெவல்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னா, தேசிய லெவல்ல சில இடத்துல வீக்னஸ்ல இவங்க பயன்படுத்திக்கிட்டு பல அயோக்கியத்தனம் பண்ணாங்க. இப்ப டெல்லியிலேயே ஒண்ணும் இல்லைங்க. இப்ப தேர்தல் நடக்க போகுது. ம், பிப்ரவரி 5ஆம் தேதி. ம். ஆமா. அங்க 70 தொகுதி. ம். அங்க ஆய்வாளர்கள் நடத்திட்டு ஒரு பெரிய ஒரு நிறுவனம் வந்து ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. எல்லா பூத்லயும் அதிகமாக ஓட்டுக்களை சேர்த்திருக்கிறது பிஜேபி. பிஜேபியினுடைய எம்பி வீட்ல 25 ஓட்டு. அந்த தொகுதிக்கே சம்பந்தம் இல்லாத 25 பேர் அங்க வந்து ஓட்டுல பதிவு பண்ணியிருக்காங்க. இப்படி பிளான் பண்ணி, திருட்டுத்தனம் பண்ணி, ஏமாத்துத்தனம் பண்ணிட்டு வராங்க. அதான் கெஜ்ரிவால் சொல்லியிருக்காருல்ல, யமுனா நதியில வந்து விஷத்த கலந்திருக்கிறானுங்கன்னு. யமுனா நதியில விஷத்த கலந்தானுங்க. இங்க வந்து அந்த ஜல் அப்படின்னு வச்சிருக்கிற அபிஷியல் பொறியாளர்கள் வந்து கண்டுபிடிச்சு அத தடுத்துட்டாங்க. இல்ல அந்த இது மட்டும் லீக் ஆகி டெல்லி உள்ள குடிநீர்ல கலந்திருந்தா என்ன ஆவும்? இந்த பாவிகள் ஏன் இப்படி செய்றாங்கன்னு அவரு வந்து அறிக்கை குடுக்குறாரு. அத மறுத்தோ, இல்லாத அவர் மேல வழக்கு போட்டோ இவனுங்க எதையும் செய்யல. அப்போ இவர்களுடைய நடவடிக்கை என்பது எல்லா இடங்களிலும், எல்லா சூழ்நிலையிலும் ஒரு மாரியா இருக்கும். இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரையில், இங்க அண்ணாமலை. அண்ணாமலை வந்து ஒரு சொகுசு பேர் வழி. பார்த்தா தெரியாது. அண்ணாமலைக்கு மணல் மாஃபியாவில இருந்து எவ்வளவு வருது தெரியுங்களா? மாதந்தோறும் 60 லேக்ஸ். 3,4 லட்சத்துக்கு ஒரு வீட்டுக்கு வாடகை. 60 லேக்ஸ் அவருக்கு வருமானம். 3,4 லட்சத்துக்கு அவர் ஒரு வீட்டுக்கு வாடகை. அது மட்டும் இல்ல. கர்நாடகத்துல காவல்துறையில இருந்துகிட்டு, பிஜேபிக்கு வேலை செஞ்சு, அங்க ஒரு மாவட்டத்துல இருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு நடவடிக்கை எடுத்து மாத்துனாங்க. அப்படி மாற்றப்பட்ட இந்த ஆளு பதவிய அங்க ராஜினாமா பண்ண உடனே, தமிழ்நாட்டுக்கு வந்து இவர மாநில தலைவரா ஆக்கிட்டாங்க. இப்படி எல்லாவற்றிலும் உள்ள போய் பார்த்தா, பாஜக என்பது செல்லரித்து போயிருக்கும். மிக மோசமாக இருக்கும். இப்ப அண்ணாமலை எல்லாரும் என்ன சொல்லுவோம்னா, நான் என்ன சொன்னா 420 மலர்னேன். 420ன்றது அண்ணாமலை ஐபிஎஸ் படிச்சிருக்கிறாருன்னு சொல்றாரு. அந்த ஐபிஎஸ் வந்து ஆர்எஸ்எஸ் பயிற்சி வகுப்புல படிச்ச ஆளா தான் இருப்பாரு. ஐபிஎஸ் இருந்ததுனால தான் 420னா சீட்டிங்ன்னு இல்ல, எல்லாருக்கும் இல்ல. தெரியும். அது இல்ல 420 அந்த இது வேணாம். இப்போ எதுக்குன்னா, இப்போ அவங்க இதுல இப்ப என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா, யார் வந்து தலைவர் அப்படிங்கிற ஒரு கோஷ்டி மோதல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்த? கோஷ்டி மோதல் இருக்குன்னா, இதே பிஜேபி மேல வந்து டெல்லி பட்டணத்துல அதாவது டெல்லி பட்டணம்னா யூனியன் கவர்மெண்ட்ல ஒண்ணும் இல்லாம இருந்தா, இங்க ஒண்ணும் சத்தம் இல்லாம இருக்கும். நீ வரியா, நான் வரியான்னு. அதுல கூட என்னன்னு கேட்டீங்கன்னா பணம். அந்த பிரசிடென்ட்டா இங்க தலைவராக வருகிறவர்களுக்கு இத்தனை குரோர் ஒதுக்குறாங்க.
அத வந்து நீ செலவு பண்ணு, உன் விருப்பம், நீ எது வேணா பண்ணுன்னு. அதுக்கு தான் போட்டி. வேற ம். ஒண்ணும் கிடையாது. அவங்களுக்கு தெரியும். இங்க வந்து ஏன்னா இப்ப இந்த இவங்கலாம் அறிக்கை குடுக்கலாம், போலாம், வரலாமே தவிர, தன்னை விளம்பரப்படுத்திக்கிட்டு பெரிய ஆளா இருக்கலாம். வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. இங்க அதுல அண்ணாமலைய இப்ப மாத்தணுன்ற கட்டத்துக்கு அவங்க வராங்கன்ன உடனே நெறைய பேர் போய் உழறான். அதுல கூட நயினார் நாகேந்திரன்ற ஒரு பேர தூக்கி வச்சுக்கிட்டு ம். பண்றாங்க. ஏன்? ஏற்கனவே 4,00,00,000 மறந்துறக்கூடாது நீங்க. ரூ. 4,00,00,000 பார்லிமென்ட் எலக்ஷன் அப்ப நயினார் நாகேந்திரன் பணம் அனுப்பி அது மாட்டுச்சு. மாட்டி எல்லா பேப்பர்லயும் எல்லா செய்தியும் வந்தது இல்லையா? 4,00,00,000 நயினார் நாகேந்திரன் அனுப்புன பணம் தான். அவர் தொகுதிக்கு. எதுக்காக சொல்றோம்னா, இப்படிப்பட்ட ஆளத்தான் அவர்கள் செலக்ட் பண்றாங்க. அத காட்டி இவர செலக்ட் பண்ணலான்னு வச்சிருக்காங்களாம். எதை எப்படி அவர்கள் செய்தாலும், ஏற்கனவே இருந்ததை விட தமிழ்நாட்டில் கீழ தான். ஓகே. இன்னும் இறங்கி தான் போவாங்க. ஓகே. இதெல்லாம் என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த நேரத்தில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி சார். வணக்கம். நன்றி.